அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவில் கொக்கைன் கடத்தலில் ஈடுபட்ட 8 பேர் கைது. ரஷ்யா மீது மீண்டும் அமெரிக்கா பொருளாதார தடை. அடுத்த வாரம் தென்கொரியா வரும் ட்ரம்ப் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா. நைஜீரியாவில் கோர விபத்து, லொரி வெடித்து 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. கஃபாலா தொழிலாளர் முறையை ரத்து செய்த சவுதி அரேபியா. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஹிஸ்புல்லா. ரஷ்ய ராணுவ ஆலையில் ஏற்பட்ட வெடிப்பில் 12 பேர் பலி. இஸ்ரேல் ஆதரவு பெற்ற கும்பல்களுக்கு ஹமாஸ் அதிரடி நடவடிக்கை. ஐரோப்பா சென்ற படகு கடலில் மூழ்கியதில் குழந்தைகள் உட்பட சுமார் 40 பேர் உயிரிழப்பு. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள். கனடாவின் மொன்ட்ரியாலில் கொக்கைன் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாகாணங்களுக்கு இடையே செயல்பட்டதாக கூறப்படும் கொக்கைன் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மொன்ட்ரியால், லாரன்சியன் மற்றும் மொண்டேரிசி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களில் டொரண்டோவில் இருந்து கொக்கைனை பெற்று கியூபெக்கில் மீள விற்பனை செய்ததாக சந்தேகிக்கப்படும் வலையமைப்பை குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஹரிம் சப்பி, ஹத்தரின் ட்ரூடெல் பிரீமோ, ஜூன் பிரன்சுவா ரோபிச், மனோன் பிரீமோ, மத்தியூ போசாட், ஜென்னிஃபர் டிவ்ரிஸ், மிச்சேல் பிரான்சிஸ்கோ மணிகோன் மற்றும் யூலி செயின்ட் ஜாக்ஸ் லோபெயிண்ட் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து புதிய தடைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உக்ரைனிய அமைதி உடன்படிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாஸ்கோவிற்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ் நெஃப்ட் மற்றும் லூகோயில் ஆகியவற்றை குறிவைத்து அமெரிக்கா புதிய தடைகளை விதித்துள்ளது. இந்த வழியில் தடைகளை விதிப்பது அமைதி பேச்சுவார்த்தைகளை நடத்த உதவும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்யா மீதான அமெரிக்காவின் புதிய தடைகள் முற்றிலும் எதிர்மறையானவை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் விமர்சித்துள்ளது. இதில் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் அடங்கும். இருப்பினும் இந்த தடைகள் ரஷ்யாவிற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையும் ஏற்படுத்தாது என்று செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா வலியுறுத்தியுள்ளார். தமது நாடு மேற்கத்திய கட்டுப்பாடுகளுக்கு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கியுள்ளது. அதன் பொருளாதார மற்றும் எரிசக்தி திறனை நம்பிக்கையுடன் தொடர்ந்து வளர்த்து கொள்ளும். இது ரஷ்ய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டதும் அடக்கம். இது ஒரு வெளிப்படையான உண்மை. ரஷ்யாவுக்கு எதிராக அவர்கள் விதிக்கும் தடைகள் நோக்கம் கொண்டபடி செயல்படவில்லை என கூறியுள்ளார். உலக நாடுகளின் வர்த்தக பொருளாதார தடைகளை மீறி வடகொரிய இராணுவம் அதிநவீன ஏவுகணைகளை தயாரித்து சோதனை நடத்தி அச்சுறுத்தி வருகிறது. இதற்கிடையே தென்கொரியாவில் அடுத்த வாரம் நடக்கவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் தென்கொரியாவின் புதிய அதிபர் லீ ஜே-மூங் ஆகியோரை சந்தித்து ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்பதால் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடகொரியா இராணுவம் நேற்று அதிநவீன ஏவுகணைகளை வானில் ஏவி பரிசோதனை செய்தது. கொரிய தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையை நோக்கி ஏவி வடகொரியா இராணுவம் சோதித்தது என தென்கொரியா இராணுவம் புகார் அளித்துள்ளது. நைஜீரியாவின் மத்திய நைஜர் மாநிலத்தில் பெட்ரோல் லொரியொன்று விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 42 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பல்வேறு அளவிலான காயங்களுடன் மேலும் 52 பேர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக நைஜர் மாநில அவசர சேவை தலைவர் அப்துல்லாஹி பாபா அரா தெரிவித்துள்ளார். நைஜர் மாகாணத்தின் கட்சா பகுதியில் உள்ள வீதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லொரி வீதியில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியுள்ளது. இதனால் டேங்கர் லொரியில் இருந்த பெட்ரோல் கசிந்து வெளியேறியது. அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் லொரி வெடித்து சிதறியுள்ளது. இந்த சம்பவத்தின் வீதியில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள், வாகனங்களில் பயணித்தவர்கள் என 42 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர்.
சவுதி அரேபியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலான சர்ச்சைக்குரிய கஃபாலா தொழிலாளர் ஸ்பான்சர்ஷிப் முறை ரத்து செய்யப்பட்டதாக அந்நாட்டு அரசு அந்த மாதம் தொடக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது. இது ஒரு நவீன கால அடிமை முறையாக பார்க்கப்படுகின்றது. இந்த முறைப்படி கஃபீல் என அழைக்கப்படும் உத்தரவாதம் வழங்குபவர் அல்லது பிணை வழங்குபவர் தொழிலாளர்களை மனிதாபிமானமற்ற முறையில் கட்டுப்படுத்த முடியும். அவர்கள் வேறு வேலைக்கு செல்ல விரும்பினால் அல்லது சொந்த நாட்டிற்கு திரும்ப விரும்பினாலும் கூட டிராவல் ஆவணங்களை பறிமுதல் வைத்துக் கொள்ள இந்த முறை அனுமதி அளித்தது. இந்த முறையால் மாட்டிக்கொண்ட கர்நாடக மாநிலம் உடுப்பியைச் சேர்ந்த செவிலியர் ஜெசிந்தா மெண்டோன்சா வழக்கை கொடுமையாக இருந்தது. கணவர் இறந்ததால் 3 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. செவிலியரான ஜெசிந்தா தனது விளம்பரத்தை பார்த்து மாதம் 25,000 சம்பளம் கிடைக்கும் என்பதால் கத்தாருக்கு செல்ல விரும்பினார். ஆனால் ஏஜென்ட் அவரை ஏமாற்றி சவுதி அரேபியாவுக்கு கடத்தி சென்றார். அங்குள்ள ஒருவரிடம் ஒப்படைத்தனர். அந்த உரிமையாளரின் தாய் மற்றும் 3 மனைவிகளுக்கு பணிபுரிய வேண்டியதாயிற்று. ஒரு நாளில் 16 மணி நேரம் வேலை வாங்கிவிட்டு சரியாக சாப்பாடு வழங்காமல் கொடுமைப்படுத்தி உள்ளனர். அமைச்சகத்தின் உதவியுடன் ஜெசிந்தா மீட்டு இந்தியா அழைத்து வரப்பட்டார். இந்த முறையால் இந்தியாவைச் சேர்ந்த 23 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். ஹிஸ்புல்லாவின் எதிர்ப்புக்கான விஸ்வாச நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர் ஒருவர் எதிர்ப்பு இயக்கம் அதன் வலிமையை மீட்டெடுத்துள்ளதாகவும் எந்த நேரத்திலும் இஸ்ரேலிய ஆட்சியின் எந்த ஒரு சாத்தியமான தரைப்படை படையெடுப்பையும் எதிர்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார். எதிர்ப்பு உடைக்கப்படவில்லை, தோற்கடிக்கப்படாது என்று ஹசன் எஸ்டேடின் கூறியதாக அரபு ஊடகங்கள் மேற்கோள் காட்டின. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ஆட்சியால் பொதுமக்கள், வாகனங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு அளிக்கப்படுவது எதிரியின் விருப்பத்திற்கு நம்மை சரணடைய செய்யாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்த்து போராடி உயிர் வாழும் நமது விருப்பத்தை எதிரியால் உடைக்க முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய ஆட்சியின் இராணுவ அச்சுறுத்தல்கள் மற்றும் பயிற்சிகளுக்கு தனது இயக்கம் பயப்படவில்லை என்றும் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை கண்டிப்பதாகவும் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் வலியுறுத்தினார். ரஷ்ய ஜூரல்ஸ் நகரமான செல்ஜாபின்ஸ்க்கு அருகே உள்ள ஒரு இராணுவ ஆலையில் புதன்கிழமை ஏற்பட்ட வெடி விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. 5 பேர் காயமடைந்துள்ளனர் என்று ரஷ்யாவின் இஸ்வெஸ்டியா செய்தி நிறுவனம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது. புதன்கிழமை ரஷ்ய ஜூரல்ஸ் நகரமான செல்ஜாபின்ஸ்க்கு அருகே உள்ள ஒரு இராணுவ ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்திலே இறந்தவர்களின் எண்ணிக்கை இவ்வாறு 12 உயர்வடைந்துள்ளது. 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய இராணுவத்துடன் ஒத்துழைக்கும் காசாவில் உள்ள ஆயுதமேந்திய கும்பல்கள் மற்றும் போராளிகளுக்கு எதிரான தனது பாதுகாப்பு பிரச்சாரத்தை ஹமாஸ் தீவிரப்படுத்தி வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். காசாவில் முழு கட்டுப்பாட்டையும் நிலைத்தன்மையும் மீட்டெடுக்கும் நோக்கில் இது அமைந்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடன் தொடர்ந்து பணியாற்றும் மீதமுள்ள ஆயுத கும்பல்களை அகற்றுவதற்காக ஹமாஸ் விரைவில் அதன் மிகப்பெரிய நடவடிக்கையை தொடங்கும் என்று காசா உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவிற்கு குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று கடலில் மூழ்கியதில் சிறு குழந்தைகள் உட்பட சுமார் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. இந்த துயர சம்பவம் துனிசியாவை அண்டிய மத்திய தரைக்கடல் பகுதியில் நிகழ்ந்துள்ளது. விபத்துக்குள்ளான படகில் 70க்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக தெரிய வந்துள்ளது. துனிசியா அதிகாரிகள் விரைந்து செயற்பட்டதன் காரணமாக 20 பேர் வரை உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலியானவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பெக்கா மற்றும் வடக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. ஏவுகணை உற்பத்தி தளம் மற்றும் பயிற்சி வளாகம் ஆகியவற்றை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களுக்கு லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு பதிலடி தாக்குதலை வழங்க தயாராக இருப்பதாகவும் தரைப்படை தாக்குதல்களுக்கு ஆயத்தமாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற உலகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.